உன் சொல்ல கேட்டு நாங்கள் ஏயா இருக்கணும்? நீ என்ன என் புருஷனுக்கா நீ எழுதி வச்சிருக்க சொத்த? எப்பா என் புருஷனுக்கா எழுதி வச்சிருக்க? என்னைக்கு நீ எழுதி வைப்பியோ அன்னைக்கு நான் ஊரோட ஒத்து வாழுவேன். புரியுதா? காலில் வந்துட்டு வா. இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி மனதை திருத்தி தாரேன். மனநிலைகளை தெளிவாக்கி ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கா. உன் ஆயுள் காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன். வா பக்கத்தில் பத்திரத்தில் எதுவும் கையெழுத்த போட்டு கொடுத்து இழுத்து வேணா ஆயிடாத. யார் கேட்டாலும் கொடுக்காத போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா. என் பிள்ளை என்னையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். என் பிள்ளை என்னையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எங்களை தேடியும் வரணும். யாருப்பா அது? வச்சா அதை அங்கே வச்சுருங்க. எங்கம்மா போயிட்டான் அவன் பிள்ளை? எங்கே போயிட்டான்? எதுக்கு போயிருக்கான்? கால் வந்துட்டு வா. போடு. முருகா பூன்னு வாடுதம்மா, அதன் சோடி பூவே தேடுதம்மா. வானே, நல்லா இருக்கியா? என்ன வேலை பார்க்குற? பக்கத்தில் வா. பையன் 2 வருஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கையில் இருக்குது. அதில் லேடிஸ் ஃப்ரெண்டும் உண்டு. எதுவும் தப்பாக நினைப்பியோ நான் சொன்னேன். இப்போ தோளில் கையை போட்டு அப்படி பெங்களூரில் குளிராக இருக்குன்னு போயிருக்கான். அதனால் அவன் அதை வாழ்க்கையாக ஆக்கிடுவானா ஜாலியாக ஆக்குவானாங்கிறது முடியலை. பையை கட் பண்ணி கொண்டு வரணுமா இல்லாட்டா ஓகே பண்ணிக்கிடுவோமா? காலில் விட்டுருவா. இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு நினைக்கிங்களா? தம்பி எங்கே காணலை? அதானே எப்பா. உன் உள்ளத்தை பார்த்தேன். உன் மகன் ஏற்கனவே உன்கிட்ட அதை தெரியப்படுத்தியிருக்கானே, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ என்ன செய்யணும்? அவனை கொண்டு வரணும். அவன் ஜோடியா வந்துட்டான்னா என்ன செய்யறது? ஜோடியாத்தான் வாரேன் அப்படின்னு சொல்லுதான். என்னடா செய்வான்? அப்படியா? 2 பேரும் கண்ண முடி உட்காருங்க. இவன் ஜோடியாக கூட்டு வரும்னு நினைக்கா. அவள் கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறா. முதல்ல உன் மகனை வீட்டுக்கு கூட்டு வரேன், அதுக்கு பிறகு அந்த சம்மந்தம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெளிவு பண்ணித்தான், வெற்றி ஆகித்தான். வேறு என்னடா வேணும்? இந்தா மகிழ்ச்சி ஆயிரு, சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை மதுரை இத்தனைன்னு அடித்தாச்சுலாப்பா. பிறவை அடிப்போம் நம்ம ஊர் தானே. தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாப்பா? ஐய், பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கூட்டம் வாமா. என்னம்மா பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? அமைதியாக இருங்க தயவு செய்து. கூட்டம் ஓவர், சமாளிக்கிறது கஷ்டம். அக்கா நல்ல காலில் விடலக்கா, காலில் வந்து கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு புளி இல்லை. நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும்ல. எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால். உன் பொண்ணை பார்த்தேன், கணவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தில் அவளுக்கு குறை இருக்கு.
புரியுதா? அதனால் அவள் வாழ்க்கை இப்போ பிரிவான மனநிலைகளில் வேதனையுற்று ஒரு தெளிந்த விடை கிடைக்காமல் இப்பொழுது துடித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இதை தொடர்ந்து சேர்த்து வைக்கணுமா அல்லது என்ன விடை வேணும்? மகளே, உன்னுடைய கடன் தீர்வதற்கு பங்குனி உத்தரவு வரை கால அவகாசம் இருக்கு. ஒரு பொருளை விற்க வேண்டும் என்ற நிலைகளும் இருக்கிறது. புரியுதா? ஆனால் பங்குனி மாதத்துக்கு உட்பட உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கடன் அடைச்சி தரத்துக்கு வழியை வகுக்கிறேன். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். இந்தா, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற திறவுமாக இருப்பாள். கர்மசாமிக்கு பச்சைக்கரை வேட்டி வஸ்திரதானம் செய்தவன் கால் வந்துட்டு வரலாம். அமைதியா இருங்க. யாருப்பா சேப்பா? நீ இருக்கடவே தெரியல, நீ பேசுறது மட்டும் தான் கேட்க எனக்கு. அண்ணா இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க. நடராஜா யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் போகிற வழியில் ஒரு சிவாலயம் இருக்குது. என்ன அங்கே உள்ளே இருக்க நடராஜ பெருமாள். என்ன நிற்கிறீங்க? ஏன் உட்கார மாட்டீங்களா? நடராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நீ. ஏம்னா ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றி உன் உள்ளம் கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல வாழ்வை நிலைத்து காட்டுவதற்கு அவருடைய அனுக்கிரகம் தேவை. அதை வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த வழக்கில் உனக்கு வெற்றி வேணுமா? நீதியான பங்கு வேணுமா? உனக்குன்னு எழுதி வச்சது எனக்கு தான். அதில் அவர் தலையிடக்கூடாது என்பது உன் கருத்து. அவ்வளோதானே? இந்த 3 மாதத்தில் உனக்கு அவருக்கும் பிரச்சனை ஆக்கி தரேன். ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு பாஸ்போர்ட். கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சுருக்கீங்க? வெளிநாடு சம்பந்தமான தொழிலை பற்றி கேட்க வந்தது யாரு? யாருக்கு? ஃபாரின் போகுதுக்கா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. கர்ப்பராயன் ஒரு சாமி வராரு. எங்கப்பா இருக்காரு? அப்படியா? அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. உன் பேரனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருக்குது. ஆனால் 1.5 மாதம் கழித்து அவன் இங்கே வந்துட்டு போக போகிறான். சரிண்ணா? அவனுக்கு வேறு என்ன செய்யணும்? கரெக்டாக 1.5 மாதம் அங்கே வந்துட்டு போன பிறகு ஒரு கம்பெனிலேருந்து அவனை கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய கான்ட்ராக்டில் அவனுக்கு இடம் கொடுத்தாச்சு. அந்த வேலையை வாங்கி தரேன். போட்டு கொடுத்தா போதும்ல? கால் வந்துட்டுவான். வேற என்னப்பா வேணும்? இருப்பான். வெற்றியை தரேன். தொழிலில் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக இருப்பாய். அதே கோயம்புத்தூர் எல்லை என்னுடைய தொழில் தடைப்பட்டு என் பணம் நஷ்டமாயிடுது கேட்டுருந்தது யாரு? கால் வந்துட்டு வாப்பா. என்னடா தொழில்? இவருக்கு சொல்லி கேட்பேன். நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நல்ல விடலையா? உன் மனசு சாமிகிட்ட போகவே இல்லை. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் ஸ்தாபனம் டல்லாக இருக்கிட்டு இருக்கு. இடத்துல எதுவும் கோளாறு நடந்து போச்சா
அல்லது இடமாற்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? ஆனால் இப்போ நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்களும் நஷ்டமாகி தொழிலை மீண்டும் புதிய பொருள்களை வாங்க முடியாத ஒரு தடைகளும் நடந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகத்தால் மாறுபாடு நடந்திருக்கு அப்படி என்பது உண்மை. அதை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் ஒன்றுட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. செஞ்சது தப்பு தப்பு. கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா எக்ஸ்போர்ட் யார் பண்ணுறா? எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க யாரும் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் என்னப்பா? கேட்டு பார்க்கட்டுமா? பொம்பளை பிள்ளை பொதுவாக கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்மந்தமாக வரலாம். பூமாலையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்களா? யாருக்குண்ணா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். வாடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ள ஸ்ரீசக்கர நாயகியாக அன்னை ஆதி பராசக்தியினுடைய சொரூபம் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. 3 ஆண்டு காலங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்களுக்காக எந்த முயற்சி செய்தாலும் அத்தனையும் தடையாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய தொழிலில் வெற்றி இருந்தது போல் இப்பொழுது இல்லாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு குழப்பத்திலையும் இப்போ இருப்பீங்க. நடக்கா? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. இந்த பையனுக்கு வைகாசி மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் அவனுடைய கழுத்தில் நாகம் சுற்றி இருக்கு. அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. புரியுதா? அதில் அவனுடைய மன அலைகள் நம் பக்கம் இணங்காத நிலைகள் உண்டு. அதை திருத்தி தெளிவு பண்ணி தாரேன். அதான் அவன் மன அலைகள் சரியில்லைன்னு சொன்னேன். என்னை 3:30 மணிக்கு பார்த்து போங்க, நான் ஜெயிக்கிறேன். பக்கத்தில் கோவை ஹோட்டல் வச்சுருக்கவன் யாருப்பா? ஹோட்டல் 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 என்னடா ஹோட்டலில் வச்சுருக்கிற? புரோட்டாவா சாப்பாடாடா? ரெண்டுமே வச்சுருக்கியா? கட்டிக்காரம்ல. அப்போ கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஆ 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் ஸ்தாபனத்தில் நஷ்டமும் இழக்கக்கூடிய நிலைமையும் நடந்து போச்சு. உண்மையா? நிறைய கடன்களும் பல லட்சங்கள் இழப்பும் நடந்து இப்போ வேதனையோடு இருக்கிற. அதனால் அடுத்த தொழிலை என்ன செய்யலாம்ங்கிற ஒரு சிந்தனையான முடிவு எடுத்து அதுக்கு பண உதவியும் இல்லை, சரியான நேரங்கள் வந்துருச்சா இல்லையாங்கிற குழப்பமான நிலையில் நீ உட்கார்ந்துருக்க. தை மாதத்துலேருந்து தொழிலை ஆரம்பிச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, வெற்றிகரமாக நடப்ப. மீண்டும் ஹோட்டலே தொடங்கு, ஜெயித்து வா. அந்த பணத்தை வாங்கி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாரு காட்டு பார்ப்போம். சரி, கரெக்டு. ஓகே 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 ஓகே. அது யாருக்கு பார்த்துக்கணும். அதே கோயம்புத்தூர் எல்லை நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? நீதிமன்றத்தில் வழக்கு கோர்ட்டு கேஸ் யாருக்குப்பா? இன்னொருத்தர் இருக்கார. நீதிமன்றத்து வழக்கு யாருக்குடா தம்பி? என்னடா வழக்கு? யார் பேரில்?
கால் வந்துட்டு வா. கோயில் எங்கே இருக்க கோயம்புத்தூரில்? கோவில் எங்கே இருக்க? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்கு போகிற தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்க, கொஞ்சம் மேலே ஒரு சின்ன கொடைக்கோபுரம் மாதிரி சாமியெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்களே, காலில் வந்துட்டு வா. முடிஞ்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மனைவி மேலே பதிவாக இருக்கக்கூடிய அந்த வழக்கு உன் பக்கத்தில் சாதகமாக தான் நடக்கும், பிரச்சனை வராது. அதே மாதிரி இழந்து போன பணங்களையும் மீட்டி தரேன், தொழிலையும் நடத்தி தரேன். வேறு என்னடா வேணும்? வெற்றியாக்கி தரேன். இந்த பணத்தை கொண்டு வை, லட்சமாக வரும். ஓடு. சிவகங்கை அங்கே தள்ளி வையும் எழுதணும். இதுதான் கரெக்ட். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை. வந்தாச்சா? என் பிள்ளைக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா, கால் வந்துட்டு வரலாம். அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுமிடம். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். வீட்டு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்பசாமியுடைய எல்லை அந்த ஏரியாவில் இருக்க உங்கள் பகுதியில். இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் உடல்நிலை பற்றியும் ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. நிறைய பணங்கள் நஷ்டமும் தொழில் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளையை உயிரோட காப்பாற்றி எந்த வரி வேதனை இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கி, அந்த ரெண்டு வரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். பிரிவு இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தாரேன். வரக்கூடிய தை பொங்கலுக்குள்ளே காசு பணம் வந்து சேரும். எல்லாம் வெற்றியாகி என்னை காண்பாய். ஆனந்தமாக வருவப்பா. அதே சிவகங்கை எல்லை, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், ஜெயிச்சுருவேனா? யாருப்பா? எலெக்ஷனில் நிற்க போகிறேன், ஜெயிச்சுருவேனான்னு ஒருத்தன் கேட்குறானே. சிவகங்கை பகுதி, சிவகங்கை பகுதி மானாமதுரை ஏரியா. அது வந்து இடம் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தவன் யார்? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு பேர் வந்திருக்கீங்களா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆமாம், காளியாத்தாவுடைய எல்லை அந்த ஏரியாவில் இருக்குது. உண்மையா? உன்னுடைய இடம் 2.5 ஆண்டு காலங்களாகவே வில்லங்கமும் மனவேதனைக்குரியதும் சில பிரச்சனைகளை இழுத்து வச்சுருக்கு. போலீஸ் கேஸ் வரக்கூடிய அளவுக்கு குழப்பங்களும் நடந்துருச்சு. உண்மையா? இதற்கிடையில் நமக்கு சப்போர்ட்டாக கடவுள் ஒருத்தன் தான், மனிதன் யாரும் இல்லை. அதனால் அதை ஜெயிச்சு உனக்கு வில்லங்கெல்லாம் ஆக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்ன வேணும்ப்பா? மகனுக்கு அந்த வேலை கிடைச்சாச்சு, லஞ்சம் கொடுக்காத, நான் வாங்கி தந்துட்டேன். சந்தோஷமாக இரு, போ. கருப்பசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாக்கா? உனக்கு சரி, நீ மூல கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சுட்டானா? நல்ல காலில் விடலை. என்ன நீங்கள் நினைக்க? நல்ல சாமியை கும்பிட்டுவாங்க. வரலாம், வா. அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி. என்ன வீட்டுக்குள்ளே மாரியம்மா வாராட, கும்பிடுவியா? நல்ல அக்கினி சட்டி எடுப்பீங்களா? கால் வந்துட்டு வா. ஏய், போன ஆஃப் பண்ணிட்டா, தூரத்து கேரிடா. போத்தியா? நீ பேச பண்ணு, பிரச்சனை இல்லைப்பா. வரலாத்தா, வா.
மகனுக்கு என்ன செய்யணும்? ஐய் நில்லாங்க அப்படி. என்ன செய்யணும் பையனுக்கு? சொன்னா வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? உன்னுடைய பையனுடைய உடம்பை ஒரு ஆவி வந்து தொடுது, அதான் நில்லுன்னு சொன்னாங்க. புரியுதா? எல்லாரும் விடிய காலம் 5 மணிக்கு வச்சு அவன் 11 மணிக்கு எந்திப்பான். நைட்டில் தூங்குனான்னு சொன்னால் பேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கான் அல்லது வேறு எதுவும் பிரச்சனையான குழப்பத்தில் இருக்க. நீ கால் வந்துட்டு வா. தொடுவியா நீ? பக்கத்தில் வா மகளே, ஓடி வா. இந்த கனியை அறுத்து சாறு விழிஞ்சு அவனை குடிக்க சொல்லிட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு. பௌர்ணமி அன்னைக்கு அவனுடைய போட்டாவையும் கொண்டு வா, அவனையும் கூட்டு வா. கனி யாவுமா இருக்கணுமே. இந்த கனியை எப்படி பிடிப்ப? இது வச்சு கும்பிடுறதுக்கு இந்த காசு பணத்தோட ஆனந்தமாக இருக்கும். பிள்ளைக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன், மங்களமாக இருக்க வைக்கேன். போய்ட்டு வா. பௌர்ணமிக்கு வந்து சேரு. ஓ கருப்பசாமி, அதே சிவகங்கை ஆம்பளை பையனை பற்றி கால் வந்துட்டு வணக்கண்ணே. வணக்கண்ணே. முடிஞ்சுதா? வா. உன் பையனுக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்காமலா? என்ன அடையாளம் அது? எங்கே அவனே? சரி, காலில் வந்துட்டு வா. வரலாம் மகளே, ஓடியா. 2025 அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையும், தொழிலும் அமைச்சு தரேன். அந்த அந்த இடத்துலேருந்து அவனுக்கு விசா வரும், நீ கவலைப்படாத. ஜனவரிக்கு பிறகு தான் நடக்கும். ஆமாம், அதை நான் தீர்த்து தரேன். தெளிவாரு, கவலையப்படாத. ஜனவரி 22க்கு மேல் வெற்றி அடைந்து வருவாய். அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கையும் அமையும், ஆனந்தமாக இருப்பாய். விட்டுவான். கருப்பசாமிக்கு மாங்கல்ய பாக்கியத்தில் தடை இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா மாங்கல்ய பாக்கியத்தில் தடை? கால் வந்துட்டுவாங்க. ஓங்காரத்தின் தத்துவமே தாரக பிரம்மமே. அந்த காலத்தில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால், இன்றைக்கி 2 சொந்தமா? 4 தலைமுறைகளுக்கு முன்னால் மண்ணில் குதிரை கணக்க, குதிரைனா என்னது? குலுக்கை தாலி செஞ்சு அதில் அந்த காலத்தில் வயசான கேடு கட்டைகளை உள்ளே தூக்கி வச்சு விளக்கேற்றி பூமிக்குள்ளே புதைச்சிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் வம்சத்தில் அப்படி ஒரு ஜீவனை அடக்கம் பண்ணாங்க. 120 வயசு 110 வயசு ஆனவுடனே இயலாமை வந்துடும், சாக மாட்டாங்க. அதை உள்ளுக்கு வச்சு அந்த காலத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் வரலாற்றில் சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்பீங்க. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் மொஹஞ்சதாரோ கரப்பா, சிந்துவெளி நாகரிகம் போன்ற நாகரிகங்களை பற்றி வரலாற்றில் படிக்கும் பொழுது புதையுண்டு இருக்கக்கூடிய குதிரைகளுக்குள் மனித ஜீவன் அடக்கமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த சிந்துவெளி நாகரிகம் இந்தியா முழுக்க எல்லா பக்கமுமே பரவி இருந்துச்சு. ஏன், நம்ம புளியரியில் கூட இருந்துச்சு. தெற்க தட்சிணாமூர்த்தி கோயில், கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில், அதுக்கு தெற்க இருக்க வயக்காடுகள் எல்லைகளுக்குள்ளே நிறைய இது அப்படி புதைச்சி இருந்துச்சு. இப்படியெல்லாம் வந்து ஒரு சில இது இருந்துச்சு. அதில் ஜீவமுக்தி அடையாத ஒரு ஆத்மாவாக வந்து பிறந்தது தான் உன் பையன். அந்த பையனுடைய வாழ்க்கை இப்போ இல்லற வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட குழப்பமும் உறவினர்களால் பிரச்சனையும் பகையும் வந்திருக்கும். அதில் சில பெண்ணுடைய சாபங்கள் ஏற்பட்டு இப்போ அவன் மனசு பாதிக்கப்பட்டு நிறைய கேள்விக்குறியான குழப்பங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த பாவத்தை நீக்கி உன் பிள்ளைக்கு நான் மாங்கல்யத்தை எடுத்து தரேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் அவன் போட்டாவோட என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். இந்தாப்பா நிறைய பணம் வர வேண்டியதுக்கு வர வச்சு தரேன். கர்மசாமிக்கு மானாமதுரை
மதுரை, மதுரை, சிவகங்கையெல்லாம் போகலாம். ஆமாம். திருவாரூர், அடுத்த பைசில் திருவாரூர். அவங்கெல்லாம் எங்கே சாமி கேட்காண்டமா? அப்போ நல்லா இருக்கு இந்த கதை, நல்லா இருக்கு. அவங்களாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, நல்லா இருக்கு இந்த கதை. திருவாரூர் எல்லை, திருவாரூர். பால் இருக்குது எப்பா, இல்லைப்பா, என்ன அவசரம்? பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. பால் வியாபாரம் யார்? பால் வியாபாரம் கால்வன்ட்டு வரலாம். ஐயன் மலையை நாடி மயில் நிற்குதாம். அண்ணே அவசரப்பட்டுட்டேனே, நல்ல காலை விழுத்து வா. ஐயா உந்தல் அருளை நாடி என் மனம் நாடுதாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், ஒரு கேஸை அடித்து தந்துட்டேன். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அதையும் சமரசமாக பேசி முடித்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அந்த உடல்நிலைகளையும் நல்லாக்கி தரேன், உன் தொழிலையும் வளமாக்கி தரேன். இன்னும் 20 நாள் டைம் இருக்குது, ஏன் ஆத்திரப்படுற? துவைச்சி புழிஞ்சு காய போட்டு தூய வெள்ளையாக ஓட்டி தரேன். அப்படி ஜெயிச்சு வாப்பா, நல்லா இருக்கு. அதே ஆரூர் எல்லை, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது, என் உடல்நிலையும் மாறிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்? கால்வன்ட்டு சொல்லலாம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நிறைய கண் இருக்கு. இவனா இப்படி இருக்கான், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்ணேறு பட்டு உன்னுடைய பணங்கள் நஷ்டமாயிருக்கு, மனவேதனைகள் நடந்திருக்கு, பிள்ளைங்களுடைய வாழ்வை பற்றி கேள்விக்குறி இருக்குது, மனைவியினுடைய உடல்நிலைகளை பற்றி குழப்பம் இருக்குது, அவள் இருக்கிற பதவியை பற்றி ஒரு ஆராய்ச்சி இருக்குது, இடைஞ்சல் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவான். எந்திரிச்சு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதையும் சொல்லியிருக்கலாம் ஆளோட. சுவாமியே, போட்டது முளைத்ததடி கண்ணம்மா. வரலாம்ப்பா, வரலாம். வேற என்ன வேணும்? அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி தரேன், இடங்கள் விஷயமான குழப்பத்தை நீக்கி தரேன், சொத்துக்கள் கரையாமல் பார்த்துக்கிறேன், உன் மனைவியினுடைய பதவி நீடிக்கும், வெற்றி உண்டு, குணமாக்கி தரேன். என்னை பௌர்ணமிக்கு முன்னாள் வந்து பார்க்கலாம், ஜெயிக்கலாம். கர்மதாமிக்கு ஐயா, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற ஆசா, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் கேட்டு வந்திருக்காங்க. யாரப்பா? கேள்வியை புரிஞ்சுக்கிடாமல் உங்கள் முன்னே யாரும் வந்துடக்கூடாது. என்ன தலைவன் தலைவி, கணவன் மனைவி. உங்கள் மனைவி எங்கே? பிள்ளை எங்கே இருக்குமா? உன் பிள்ளை, பொம்பளை பிள்ளை வேற? பிள்ளை வாழ்க்கை, பிள்ளை பெங்களூரில் எந்த பிள்ளை இருக்குது? யாருக்கு இருக்குது? பெங்களூரில். சரி, நீங்கள் கால் வந்துட்டுவாங்க. கணவன் மனைவி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் பதியனுக்கு. பாப்பா பாப்பா, என்னப்பா வேணும்? பக்கத்தில் இருப்பா. கண்ண மூடு. முன்னோருடைய ஆத்மா இவ உடம்புக்குள்ள இருக்கு, புரியுதா? முன்னோருடைய ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கு. சாமி வர்றது மாதிரி ஒரு உணர்ச்சி ஓட்டம் ஓடும்.
தீட்டு வீட்டுகளுக்கு சென்றால் மனசுக்கு பிடிக்காமல் மனம் குழம்பிக்கிட்டே இருக்கும். வந்து சட்டடியாக படுத்துருவா. முடி அப்படி ஈரமாக இருக்கிறத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். குளிச்சுட்டு நின்னா எப்படி ஈரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது மாதிரியே இருக்கும். இதுக்கடையில் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். இதையெல்லாம் மாற்றி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் விட்டு வாங்க. கர்மதாமிக்கு உட்காருமா, வாமா. அறகுறையான மனசோடு இருக்காத, முழு மனசார் இப்படி. கருப்புசாமிக்கு குடி 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 குடி. ஹாய் நில் அப்படி. சரி போய்ட்டு வா. இனிமே வராது. நிம்மதியாக இருங்கப்பா. இனிமே அந்த குழப்பம் வராது. பிள்ளைங்களை அறுபுதராமல் காப்பாற்றுறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்வையும் தொழிலையும் அளித்தாரேன். 3 மாதம் கழித்து போவான். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு நஷ்டமும் கடனும் வந்து சேர்ந்துருதே. நான் எப்படி முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா? கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. குஷ்புக்கு சிலை எங்கடா இருக்கு? உங்கள் ஏரியாவில் இருக்குது தெரியுமா? காலில் விட்டுவான். போய் பார்த்தேன். தேர் ஓடுகிற கோயில் எங்கே இருக்குது? தேர் ஓடுகிற கோயில் திருவாரூர் தேர் ஓடுது. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. 2.5 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய பார்வையில் சுழற்சியாக்கப்பட்டு உனக்கு தொழிலில் நஷ்டம், நிறைய கடன்கள், மனவேதனைகள், இடுப்புக்கு மேலே முதுகெலும்பு பக்கத்தில் வலி உபாதைகள், இவைகளெல்லாம் நடக்கும். சரி, அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் ஒரு காலத்தில் யார் கேட்டாலும் கொடுத்துருவான். அந்த யோகம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் கடை யோகம். இன்றைக்கி நம்மளும் கொடுக்க முடியல, அடுத்தவனும் தரமாட்டான். அதனால் வில்லங்கமான நிலைகளில் இப்போ மாட்டியிருக்கிய. உண்மையா? தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தொட்டது தொடங்கும். தொழிலை வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு நடக்கவே செய்யாது. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே நீ எடு. நான் அனுப்புகிற ஒன்று பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன். பிடி, நல்லா இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வாங்க செல்லங்களே. இந்த ரூபா வச்சுக்கா. கர்மதாமிக்கு அருப்புக்கோட்டை 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 வாங்க. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை தானே? அருப்புக்கோட்டை கர்மசாமி, என் பிள்ளை வாழ்க்கையை திருப்பி கொடுன்னு காட்டு வந்தது யாருப்பா? ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இன்னொரு தரம் காலம் வந்துட்டுப்பா. இமை போல 2 ஆட்டும் தாயி, எது வந்த போதும் சுமை தாங்கி நீ ஏன். அருமையான பாட்டு. என்னடா வேணும் தம்பி? பாப்பா சேரத்தகாத இடத்துல சேர்ந்துருக்கா. கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தா போதுமா? வேற என்ன வேணும்? பையனும் இன்னொருத்திட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆம்பளை பையன், அவனாவது வச்சுக்கிட்டும். பொம்பளை பிள்ளைவா நல்லா வாழ வைக்கணுமா வேண்டாமா? அதனால் பொம்பளை பிள்ளையை காப்பாற்றவா, ஆம்பளை பிள்ளையை காப்பாற்றவா? பொம்பளை பிள்ளைக்கு 4 நீடிச்சிடக்கூடாது. இந்த அப்படி வெற்றியாக்கி கூட்டு வந்து சேர்க்குறேன். நல்லா இருக்கு, போய்ட்டு வா. அதே அருப்புக்கோட்டை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா. என்ன பிள்ளைம்மா?
ஆ நல்லது தானே காலைல வந்துட்டு வா. நீ அழுதுனா நான் சொல்கிறது உனக்கு புரியாது, இங்கே வந்து பிரயோஜனமும் இருக்காது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அழும் பொழுது மன அலைகள் மாறிடும், என் மேலே கவனம் வராது. பிற நான் என்ன சொல்லி உனக்கு என்ன கதை நடக்க போகுது? ஒரு பையன் உனக்கிட்ட வந்து சேர மாட்டான், எழுதி வச்சுக்கா, புரியுதா? இன்னொரு பையனை உங்கள் சொல்லுப்படி நான் கட்டுப்பட்டு வாழ வச்சு தரேன் என்ன. ஆனால் 1.25 வருஷத்துக்கு பிறகு அந்த மூத்தவனும் வந்து சேருவான். சரியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா, அவர் விட வேண்டாம். அவன் அழாத மாமூரில் வசமான ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறான் அவன். இந்தா அவனை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன், போ, நல்லாரு, வாப்பா. வீணாக முயற்சி பண்ணி அவன்கிட்ட முண்டிக்கிட வேண்டாம், சரியா? போலீஸுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும், போக விடாமல் காப்பாற்றுறேன், போங்க. அதே அருப்புக்கோட்டை எல்லை. அப்படியா? சொத்து சம்பந்தமான மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். துண்டுக்கு என்ன தொழில்ப்பா? வா எக்கா, வா, நேராவதுக்கா, உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பக்கத்தில் வாங்க. உங்கள் எல்லைக்கு போகிற வழியில் ஐயனார் சாமி வராரு, சரியா? வலப்புறத்தில் பார்த்தேன், பத்திரகாளி அம்பாள் இருக்கா, பத்திரகாளி. எல்லையை கடந்து போன இதில் முனீஸ்வர சாமி வராரு. இவைகள்லாம் சேர்ந்த இடம் தான் உங்களுடைய இடம். உங்களுடைய வீடு வாசல் சம்மந்தமாக போட்டி பொறாமையில் மாந்திரிக ஏடனங்கள் செய்து பல்வேறு வேதனைகளும் உடல்நிலை கோளாறுகளும் தேவையில்லாத வழக்குகளையும் சந்தித்து நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கப்போ. இதுதான் உண்மை. அதே மாதிரி உடன் பிறந்தோர்களை கூட நம்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், என்னப்பா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமானது, வீடு சம்மந்தமான விஷயத்தில் வழக்கு வந்துருமோங்கிற ஒரு பயமும் குழப்பும் நடக்கு. வராமல் காப்பாற்றி உங்களுக்கு மீட்டி தரேன். வேறு என்ன வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் கருப்பசாமின்னு வை, பக்கத்தில் வா, வெற்றி உண்டு.